இந்த குரத்தியம்மன் கோயிலுடைய வரலாறு என்னண்ணா? குரத்தியம்மன் கோயில் வரலாறு என்ன, இந்த அம்மா வந்து மருத்துவச்சி. அந்த காலத்திலேயே இந்த மலையில இருந்து இந்த மருத்துவம்லாம் இருக்கும். மருத்துவம் இல்லாத காலத்துல இருந்து மருத்துவச்சியா இங்க மருத்துவம் பார்த்துருக்காங்க. அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு மேல எங்க வீடு தங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வீடு பொய்தோட வீட்டுக்கு போயிடணும். பொய்தோட வீட்டுக்கு போனா இந்த அம்மா என்ன பண்றாங்க, இங்கேயே அப்படியே ஐக்கியமாக்கிட்டாங்க. அதாவது குரத்தின்ற நரிக்குறவர். ஆமா, இந்த அம்மா இங்கே ஜோசியம் பார்த்துக்கின்னு இந்த குறி சொல்லிக்கின்னு இந்த மருத்துவம் பார்த்துக்கின்னு அதனால அவங்க இங்க இருந்து இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இங்கே செட்டில் ஆனால நாங்க வந்து ஒரு 6 தலைமுறை நாங்க பார்த்துருக்கோம். இப்ப அந்த அம்மா வந்து இருந்து இறந்தவங்களா? இருந்தவங்கள உயிரோட இருந்தவங்க. சரி, உயிரோட இருந்தவங்க. அதான் போயிட்டுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும். போயிட்டு ஆயிடுச்சு வீட்டுக்கு போல அப்படியே எங்கேயோ உட்காந்துட்டாங்க. அந்த அம்மா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரும் வரலைங்க. அப்படியே இங்கே ஐக்கியமாயிட்டனால அப்படியே நாங்க பூஜை பண்ணிக்கின்னு கொண்டுக்கின்னு அப்படியே எங்க தலைமுறையா நாங்க பார்த்துருக்கோம். எத்தனை வருஷம் அந்த அம்மா உயிரோடு இருந்தாங்க? அதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வயசு இப்போ 50 ஆகுது. இதுக்கு முன்னாடி எங்க முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. எங்க தாத்தாக்கு தாத்தா, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அக்கா, நான் 6வது ஆள் நாங்க பாக்குற கோயில். இந்த அம்மாவுடைய சக்தி என்ன? இந்த அம்மா சக்தி என்ன, அதாவது குழந்தை இல்லாதவங்க, அது ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகாதவங்க, நோய் நொடியில் நோய் தீர்க்கிறவங்க, இதெல்லாம் இந்த அம்மா வந்து ரொம்ப இதுவான அம்மா. இப்ப இங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சில மக்களால் தான் வர முடியும், ஒரு சில மக்களால் வர முடியாதுன்றாங்க. யார் ஒன்னா வரலாம், யார் ஒன்னா உள்ள வரலாம். ஏன்னா இப்ப அதுக்கு அந்த அம்மாவுடைய அனுமதி இருக்கு. நல்லா முதல்ல அது அந்த அம்மா அனுமதி இருக்குன்னா யாரும் நீங்க வரணும்னு நினைச்சா அதெல்லாம் வந்துடலாம். இப்ப நீங்க நினைக்கிறீங்க வச்சுங்களேன், இன்னைக்கு நீங்க போய் ஆகணும்னு கண்டிப்பா வந்துருவீங்க. நீங்க இந்த அம்மா கிட்ட மனதார வேண்டிட்டு போனோமா? நீங்க மனசார வேண்டிக்கின்னு நீங்க என்ன கல்யாணம் இல்லையா, அது பாருங்க கல்யாணம்லாம் இந்த இது பாருங்க அரசம் பாருங்க, நீங்க தாலி கட்டினா போதும். குழந்தை வளர்றவங்களுக்கு குழந்தை வந்துடும். இதெல்லாம் இந்த அம்மா ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்மா. இப்ப இங்க இது ஒரு காட்டு உள்ள இருக்கிறதுனால என்னென்ன ஜீவராசி இருக்குங்க? இங்க மயில் இருக்கு, பறவைகள் இருக்கு, மயில், பச்சைக்கிளி, புறா, இது மாதிரி ஜீவராசிகள்லாம் இருக்கு. இங்க பாம்பு, சர்ப்பம். பாம்பு அதெல்லாம் சரதான கோயில்ல வந்து போகும். அதெல்லாம் சரதான கோயில் உள்ளே பார்க்கலாம். நீங்க எப்பாவது அம்மா மடியிலே இருக்கும். அம்மா மடியிலே உள்ள இருக்கும். நம்ம வந்து கை தட்டினாதான் வெளியே போகும். அம்மா உள்ளே இருக்கும். இப்போ கருநாகம் எல்லாமே இருக்குது. கருநாகம் கிடையாது, நல்ல பாம்பு, சார பாம்பு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மலைப்பாம்பு இருக்க வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. வெள்ளைக்காரங்க வந்து இந்த கோயிலை கட்டாத அவங்க தானா? அந்த காலத்து வெள்ளைக்காரன் சித்திரங்க கட்டினது. வெள்ளைக்காரன் ஆச்சு சித்திரங்க கட்டினது. சித்திரங்க வந்து எப்படின்னா இங்க வந்து அவங்க தவம் இருந்து இங்க மலையில இருந்து கல் எடுத்து இங்க இருந்து சிற்பம் செய்து ஊருக்கா அனுப்புவாங்களாம். அவங்களுக்கு ஒரு அமைதியான இடம் தேவைன்ட்டுதான் இந்த இடத்துல அவங்க ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க அந்த காலத்துல. இது வந்து எங்க அப்பா சொன்னது. இப்ப அந்த அம்மாவுக்கு வந்து உருவம் எதில் வச்சிருக்காங்க? கல்லுலயா இல்ல மண்ணிலயா? அது கல்லுன்னு சொல்ல முடியாது. அது உருவம் வந்து எப்படி சொல்லணும்னா அந்த விக்கிரமே ஒரு வித்தியாசமா இருக்கணும் பாக்குறதுக்கு. அதாவது எப்படி நவபாசனம் மாதிரி இருக்கும் அந்த விக்கிரம் பாத்தீங்கன்னா. அது ஈர்க்கிற சக்தி. நம்ம திருவண்ணாமலை கோயிலுக்கு போனா எப்படி அனல் அடிக்கும், அந்த எஃபெக்ட் இங்க இருக்கும். உள்ள அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும். இப்ப மண்ணுல கோபுரம் கட்டுறது, அந்த கோபுரம் பாருங்க, அந்த கோபுரம் பாத்தீங்கன்னா மண் கோபுரம். அந்த காலத்துல பாருங்க மண்ணு சுண்ணாம்பு அந்த பாருங்க இருக்குல்லே பாருங்க. அந்த காலத்துல கட்டினது. இல்லன்னா மண்ணு சுண்ணாம்புல கட்ட முடியுமான்னு கேக்குறேன். அந்த காலத்துல கட்டிக்கிறாங்க. இப்பதான் சிமெண்ட் வந்துருக்குது. அந்த காலத்துல சிமெண்ட் எல்லாம் கிடையாதுல்ல. ஒரு 200, 300 வருஷம் சிமெண்ட் எல்லாம் ஏது. அந்த காலத்துல வந்து சுண்ணாம்பு, வெள்ளம், இந்த கடுக்கா இது மாதிரி தான் போட்டு கட்டுறது அவங்க. இந்த சிவன்ல யாரு கொடுத்தது? வச்சதா? இல்ல சிவன் அங்க இருந்தாரு. அது அம்பாள் காலில் இருக்கக்கூடாதுன்னு இங்க பிரதிஷ்டை பண்ணி வச்சோம். மருதேஸ்வரர் ஐயாவுக்கும் ஒரு பவர் உண்டு. அதான் மருத்துவம் கொண்டதான் மருதேஸ்வரர். திருவான்மையூர்ல இருக்கிற மருதேஸ்வரருக்கு இவருக்கும் சம்பந்தம் அதேதான். அந்த மருதேஸ்வரர் தான் அவரு. அதாவது இந்த ஆஸ்பத்திரியில இருந்தா எந்த நோயாளியும் நோய் நொடியெல்லாம் போறதுதான் மருதேஸ்வரர். மருத்துவ குணம் பண்றதுதானே மருதேஸ்வரர். இங்க வந்து மனசார வேண்டிட்டு போனோம்னா நோய் போயிடும். இந்த நோய் நொடி இல்லாம நல்லா ஆயிடும். அமைதியா இருக்கிறதுனால மக்கள் எந்த டைம் வருவாங்க? எப்போனா வருவாங்க. வந்து அவங்க இருப்பாங்க. எப்பயும் போல அமைதி ஆயிடும். வருவாங்க போயிடுவாங்க. அவ்வளவுதான். ஒண்ணுமே எப்பயும் போல இருக்க மாதிரி இருக்கும் கோயில். சில குரூப் தப்பு பண்றதுக்கு வரும்போது அது கொண்டாந்து தண்டனை இருக்குது. அது அவங்க அனுபவிப்பாங்க. அது விடாது. பைரவ விட மாட்டாங்க யாரையும். பைரவ விட மாட்டாங்க. அண்ணாலாம் பைரவ விட மாட்டாங்க. ஏன்னா இப்ப தப்போட எண்ணத்தோட வரதா அது அவங்களுக்கு தெரியும். அது பைரவ விட மாட்டாங்க. அதுதான் பைரவ இங்கே இருப்பாங்க. அவங்க எத்தனை பேர் இருக்காங்க பைரவர்? ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. இதுக்கு மேல மரம் இருக்கா இல்ல மலை இருக்கா? மலை, பச்சை மலை. அந்த மலைக்கு அம்மாவுக்கும் தொடர்பு. அதுதான் பச்சை மலை குரத்தியம்மன்.
இந்த மலையில இருக்கிறனால தான் பச்சை மலை குறத்தியம். இன்னைக்கு அந்த பச்சை மலையில வந்து நிறைய மூலிகை இருக்குதா? நிறைய நமக்கு தெரியாத மூலிகை நிறைய இருக்கு. இங்க இந்த கோயில் சுத்தியே மூலிகை தான் எல்லாமே, நமக்கு தெரியாது. அதனுடைய மருத்துவம் நமக்கு எல்லாம் மூலிகை தான். ஆனா சித்தர்களுக்கு தான் தெரியும். தெரியும், அந்த மூலிகை தான் தெரியும். இது வந்து ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு சம்பந்தமா இல்ல? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கோயில் அந்த காலத்துல விட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால அப்படியே அவங்க விட்டாங்க. நாங்க பராமரிப்பு நாங்க பண்ணிக்கிறோம். தலைமுறை நாங்க பராமரிப்பு பண்ணிக்கிறோம். நீங்க திருவிழா நடத்தலாம். 5 பண்ணலாம். 5 வாரம் கூழ் ஊத்துவோம், சாப்பாடு போடுவோம், அன்னதானம் பண்ணுவோம், அதெல்லாம் நடக்கும். பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்களா? எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாம், நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாமே வருவாங்க. எல்லாமே வந்து வேண்டி போவாங்க. பதவியில இருக்கிறவங்க பதவி இல்லாதவங்க எல்லாம் வேண்டிக்குவாங்கல்ல வந்து. எல்லாம் அவங்க விருப்பம் வேணா அது வேண்டத. இப்ப போஸ்டிங் போனோம், மேல் போஸ்டிங் போனோம், அதெல்லாம் வேண்டுதுவாங்க. எல்லாமே அம்மா கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாலே நடந்துரும். இப்ப இந்த ரோடு எல்லாம் போடலையா இன்னும்? அது சொல்லிக்கிறாங்க, போட்டு கொடுத்துருங்க. அப்படியா? ரோடு கொஞ்சம் போட்டா கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும். ரோடு போடுறப்ப போட்டு தராங்க. சூப்பர் சூப்பர். இந்த கோயில்ல வந்து மகத்துவமான ஒரு கோயில். என்ன நோய் இருந்தாலும் அவர்கள் இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கும் போது இந்த அம்பாள் கிட்ட சரி ஐயா கிட்டவும் 2 பேருமே மருத்துவத்தை சரி செய்யக்கூடியவர்கள். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வந்து இங்க ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க. குறத்தியம்மன்னாக்கா அவங்க சில பரிகாரங்களுக்கு உள்பட்டவங்க. மாங்கல்ய பாக்கியம், குழந்தை பேரு, கணவன் மனைவி ஒரு பிரச்சனை வந்தா தீர்த்து வைக்கிறாங்க. வந்து இங்க வந்து ஒரு 3 எலுமிச்சம்பழம் கொண்டாந்து அதை அவங்க மந்திரிச்சு வாங்கி வீட்டுல வச்சா 48 நாள் அவர் கரெக்ட் பண்ணி கொடுக்குறதா ஐதீகம். ஆனா வந்தவங்க சொல்றாங்க, ஐயா நாங்க போனோம், வந்து எடுத்து போனோம், எனக்கு சரியாயிடுச்சுங்க ஐயா அப்படின்னு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அம்மனுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு போறாங்க. புடவை சாத்துறாங்க, அபிஷேகம் பண்றாங்க, அம்மனுக்கு செஞ்சுட்டு போறாங்க. அவங்களுடைய வந்து நாங்க எதுவும் குறி சொல்றது இல்லை, அவங்களா எல்லாம் சரி பண்ணி அனுப்புறாங்க. ஏன் ஒரு விதமான அனல் வீசுது அந்த மாதிரி? அதுதாங்க அந்த உக்ரம். அந்த அனல் ஏன் வீசுதுனாக்கா, நீங்க உள்ள செல்போன் எடுத்து போய் பாருங்க, டவர் கிடைக்காது. ஆனா வெளியே வாங்க டவர் வரும். அதோட உக்ரம் வந்து அங்க இருக்கு. இதுதான் எல்லாருமே. நாங்க வந்து இப்ப அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வரேன்னா நானே வேத்தூரி தான் வெளியே வருவேன். பாத்தீங்கன்னா அந்த இது தெரியும் உங்களுக்கு. மேல பாருங்க, அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்துல போட்ட சக்கரை மாதிரி இருக்குது பாருங்க. அது எந்த கோயிலையும் பார்க்க முடியாது, அந்த கல்லிலேயே இருக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நாங்களா எதுவும் குறி சொல்றது இல்லை. வர்றவங்களே அந்த பரிகாரத்தை ஏற்று நடந்து நல்லா ஆயிடுன்னு வந்து போறாங்க. பச்சைமலை, இந்த பச்சைமலையில இந்த அம்மா குறத்தியம்மன் தாய். இந்த அம்மா 18 சித்தர்களின் குது. இந்த அம்மா தான் ஆதி. இங்க இருக்கிற எல்லா சிட்லப்பாக்கம், திருநீர்மலை ஒய்யாளி அம்மன் இது துர்கை, பச்சைமலையில துர்கை அம்மன் தாய், அனுஷா தேவி, ஒட்டுமொத்த இந்த சுட்டு வட்டாரில் இருக்கிற எல்லா சக்திகளுக்கும் இந்த அம்மா தான் பீடம். அதாவது அந்த காலத்துல நம்மளுக்கே கல்வெட்டுல தெரியல, 43 போட்டு இருக்குது. அக்காலத்துல இந்த 18 சித்தர்கள் இங்க இந்த அம்மாவை நிறுவி இதை பிரதிஷ்டை பண்ணி இதன் மூலியமா இந்த இடத்துல இந்த டிபி ஆஸ்பத்திரியில இந்த நோய் கோகமை இதுதான் மருதீஸ்வரர். மருந்தாகவும் இவர் மருதீஸ்வரர் இருக்காரு. இங்க இருக்கிற வரும் பக்தர்களுக்கு இந்த அம்மா குறைகளை தீர்க்கறது குறத்தி அம்மாவும் இந்த இடத்துல இந்த உருவெடுத்து இந்த 18 சித்தர்கள் உருவாக்குனது தான் இந்த குறத்தி அம்மா. இந்த அம்மா இந்த இடத்துல சக்தியா குறிகொண்டு வரும் பக்தர்களுக்கு நல்ல சக்தியை கொடுத்து வரும் நோயை தீர்த்து. இது ஃபுல்லா மருந்து தாங்க, எல்லாம் மருந்து செடி தான் எல்லாமே. இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னாவே உங்களுடைய நோய் எல்லாமே பறந்து போகும். உதாரணத்துக்கு என்னோட உடல்லையே ஒரு நோய் இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போனா 20 லட்சம் கேட்டான் எனக்கு. ஆனா இந்த காற்று மூலியமாவே நான் இந்த தியானத்தை பண்ணி என்னுடைய இந்த காற்றை இழுத்து அந்த நோயை குணப்படுத்தி இன்னைக்கு ஆரோக்கியமா இந்த கோயிலுக்கு வந்து நான் பூஜை பண்ணி சேவித்துட்டு இருக்கிறேன். இந்த மருதீஸ்வரருடைய அருள, இந்த குறத்தியம்மன் அருள எனக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுனால பூஜை பண்றேன். சித்தர்களை ஏன் வணங்கணும், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. சித்தர்கள் அதாவது நம்ம யாகம் சித்தர்களை ஏன் வணங்கணும்னு சொல்லிட்டாரு. சித்தர்களை ஏன் வணங்கணும்னா, சிவனை அடையணும்னா, உடல் ஆரோக்கியமாவும் சிவனை அடையணும்னாவே முதல்ல சித்தர்கள் தான் நம்மளுக்கு புள்ளியார் சுழி. நம்மளுக்கு முதல்ல புள்ளியார் சுழி 18 சித்தர்கள் தான். நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போனா கூட 18 படி. அதே மாதிரி நம்மளுக்கு 18 சித்தர்கள். மகாபாரதத்துல இருக்கிற பாண்டவர்களே அந்த 18 சித்தர்களை வணங்கி மகாபாரத போர் 18 நாள் முடிஞ்சு
இந்த தோஷங்கள் கழிக்கிறதுக்கு 18 சித்தர்களை அவங்களே பூஜை பண்ணி வணங்கிய 18 சித்தர்கள் தான் மெயின். அதுல தலைமை சித்தர் அகத்திய சித்தர், புலிப்பான சித்தர், போரக்கர் சித்தர், கோரக்கர் சித்தர், இப்படி பாம்பாட்டு சித்தர், பல சித்தருடைய அருளை பெற்றால்தான் நம்ம அதனுடைய சிவனுடைய அருளை நம்ம பெற முடியும். அடுத்தபடியா இவங்க 18 சித்தர்கள் அருளை பெற்று 4 பகவான் அப்பர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், இந்த 4 பகவானுடைய அருளை பெற்றால்தான் நம்ம இன்னும் அங்க போக முடியும். அந்த 4 பகவானோட அருளை பெற்று அடுத்தது யாருக்கிட்ட போகணும்? நந்தி கிட்ட போகணும். நந்தி கிட்ட அவரு தான் மாயை. அதாவது முன்னாடி பாருங்க பெரிய நந்தியா இருப்பார், போக போக பகவானோட சின்னதாயிடுது. நம்மளுடைய மாயை விலக 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 சிவனுடைய அருள் நம்மளுக்கு உள்ள நுழைய எல்லா இதுவும் போயிட்டு பிரபஞ்ச சக்தி நம்மளுடைய உள்ளே நுழையும் போது ஆன்மீகம் நம்மளுக்கு தெளிவடை எதுவும் நம்மள நாடாது. ஆரோக்கியமே வாழ்க்கை, சிவனே நம்மளுடைய ஆரோக்கியம். இதுதான் இருக்கு. திருப்பதி திருமலையில ஏதோ ஒரு சித்தர் இருக்கிறதா சொல்றாங்க. கோரக்கர் சித்தர் அவரு அங்கேயா, அதாவது கோரக்கர் இங்க இருக்காரு, அங்கே இருக்கிறாரு. அந்த இடத்துலதான் அவர் ரொம்ப சக்தியா இருக்கிறதுனால தான் திருப்பதி இன்னைக்கு ரொம்ப இதுவா இருக்கிறார் திருப்பதியில. அதே மாதிரி ராமேஸ்வரத்துல பதஞ்சலி சித்தர் அவரு அந்த இடத்துல இருக்காரு. பழனியில போரக்கர் சித்தர். இப்படி இவங்க இருக்கிற இடம் தான் நம்மளுக்கு அருள். அதே மாதிரி இந்த இடத்துல பல 100 ஆண்டு நம்மளுக்கே தெரியாது. இந்த இடத்துல சித்தர் பீடமா இருந்திருக்கலாம். நீங்க அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அவருடைய சக்தியே வேற. அந்த காலத்துல சித்தர்கள் இப்படிதான் இதை அமைச்சு இப்படி பண்ணாதான் நம்மளுக்கு அந்த சித்தி முத்தி எல்லாம் கிடைக்கின்ற சித்தர்களுடைய அருள் தான் இந்த அம்மா. ஆகையினால இந்த இடம் ரொம்ப அனுகூலமான இடம். மக்களுக்கு நீங்க இதை எடுத்து சொல்லுங்க, இதை போய் சேரட்ட எல்லாரும் மத்தியில இந்த பரதீஸ்வரன் அருள் கிடைக்கிட்டான், இந்த குரத்தி அம்மனுடைய அருள் கிடைச்சா அவங்களுடைய குறையெல்லாம் தீர்க்கும் ஐயா. சித்தர்களை வணங்கினா கர்மா போகுமா, பாவம் போகுமா, இல்லாட்டி பிறவி பயனாகும்? பிறவியே இருக்காது, எல்லாம் கர்மா அது இதுன்றது இல்லை. சித்தரை வணங்கலாம், நீங்க கலந்துருவீங்க, காற்றோட கலர்ந்து நீங்க சிவனோட அவங்களோட கலந்துருவீங்க. நீங்க சித்தர் தான் நம்மளுக்கு. கர்மா அது இதில் தான் விடுங்க. நீங்க சித்தரை வணங்கினால் நீங்க சித்தர் கூட சேர்ந்து காற்றுல கலந்து நீ சிவமயமாகலாம். இதுதான் உண்மை. குரத்தி அம்மன் உள்ள போனீங்கன்னா அந்த அம்மன் கிட்ட அக்னி மாதிரி வருது. அதாவது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சக்தி இந்த அம்மாவுக்கு உண்டாம். அதனால நிறைய மக்கள் இந்த பவர் எப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய பவர் உணர்ந்தாதான் தெரியும். 10 நிமிஷம் 20 நிமிஷம் இங்க சாமி தரிசனம் பண்ண வந்தீங்கன்னா நீங்க போறதுக்கு மனசே வராது. அவ்வளோ அமைதியா இருக்கும். சவுண்டை விரும்ப மாட்டாங்களாம் அந்த அம்மா, அமைதியை மட்டும்தான் விரும்புவாங்க. சவுண்டுக்கு ரேடியோ போட்டால் ரிப்பேர் ஆகிடுமா. அமைதியை விரும்பக்கூடிய ஒரு குரத்தி அம்மன் உங்க வாழ்க்கையிலும் சில அற்புதங்கள் நடக்கணும்னு நினைச்சிங்கன்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு, நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த குரத்தி அம்மன். ஏன்னா ஃபுல்லாக சுற்றி மண்ணால் தான் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கோயில் கட்டியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் அம்மாவை தரிசனம் பண்ணுங்க. 5வது வாரம் இவங்க கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. நீங்களும் கலந்துக்கிட்டு ஏதாவது பொருள் உதவி பண்ணால் கூட அம்மாவை குளிர் வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தை மிளிர வைப்பாங்க.